எங்கள் வீடுகளில் பல்வேறு தேவைகளுக்காக மின்சாதனங்களை பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை ரசித்தல், இசையை செவிமடுத்தல், உணவு சமைத்தல், ஒளியை பெற்றுக்கொள்ளுதல் போன்ற செயற்பாடுகளுக்காக மின்சாதனங்களை பயன்படுத்துவதை குறிப்பிடலாம். எனினும் இம்மின்சாதனங்களை செயற்படுத்துவதற்கு தேவையான மின்சக்தி அவ்வுபகரணங்களுக்கு கிடைக்கும் முறை பற்றி முன்னறிவு உங்களுக்கு உண்டா? நல்லது. இவ்வுப அலகின் மூலம் நாம் கலந்துரையாடவிருப்பது வீட்டில் பயன்படுத்தும் மின்சாதனங்களுக்கு கிடைக்கும் மின்சக்தி, வீட்டு மின் சுற்றினூடாக செல்லும் விதம் பற்றியும், அதற்காக பயன்படுத்தப்படும் துணைக்கூறுகள் பற்றியும், மின்சுற்றை இணைத்தலோடு வீட்டு மின் சுற்றின் பாதுகாப்பு உத்திகள் பற்றியுமான விடயங்களே ஆகும். வணக்கம். இப்போது நீங்கள் மின்பாட அலகின் இன்னொரு பகுதியான வீட்டு மின் சுற்று தொடர்பான உப அலகை கலந்துரையாடுவதற்காக ஒன்று கூடியுள்ளீர்கள். வீட்டில் பயிரப்படும் மின்னை முகாமைத்துவம் செய்யப்படுவது வீட்டு மின் சுற்றின் மூலம் என்று அறிந்திருக்கிறேன். அது உண்மையா? நல்லதொரு கேள்வியை கேட்டீர்கள் ரிக். சரி, நாங்கள் அவ்வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்பதால் முதலில் வீட்டு மின் சுற்று என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். எமது வீட்டுக்கு தேவையான மின் தேசிய மின் நெய்யரி தொகுதியிலிருந்து கிடைக்கின்றது. இம்மின்சாரம் மின்வலு நிலையங்களில் பிறப்பிக்கப்படுகின்றது. மின்வலு நிலையங்களில் பிறப்பிக்கப்படுகின்ற மின்சக்தி படி உயர்த்து நிலைமாற்றி மூலம் 132 கிலோவோல்ட், 220 கிலோவோல்ட் போன்ற உயர் மின்னழுத்தத்திற்கு உயர்த்தப்பட்ட பின் மின் தேசிய மின் நெய்யரி தொகுதிக்கு வழங்கப்படுகின்றது. இதன் பின்னர் மின் தேசிய மின் நெய்யரி தொகுதிக்கு வழங்கப்படும். மின் விநியோக உபநிலையங்களில் மீண்டும் 33 கிலோவோல்ட், 11 கிலோவோல்ட் வரைக்கும் மின்னழுத்தம் குறைக்கப்பட்டு இறுதியில் 230 வோல்ட் அழுத்தத்தில் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றது. இது ஆடலோட்ட மின்னோட்டமாக இருக்கும். அதேவேளை அதன் மீடிடன் 50 ஹெர்ட்ஸ் ஆகும். இவ்வாறாக வீட்டுக்கு அம்மின் உயிர்கம்பி, நொதுமல் கம்பி எனும் இரு கம்பிகளை கொண்ட சேவை கம்பியின் மூலம் விநியோகிக்கப்படும். இதற்கமைய இக்கம்பிகளின் மூலமாக கிடைக்கும் மின்னோட்டம் வீட்டினுள் காணப்படும் வீட்டு மின் சுற்று மூலம் மின் சாதனங்களுக்கு வழங்கப்படும். நல்லது. இப்போது நீங்கள் வீட்டு மின் சுற்று தொடர்பான விடயங்களை பற்றி ஓரளவு தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும். எனினும் வீட்டு மின் சுற்று துணைக்கூறுகள் சிலவற்றால் ஆக்கப்பட்டிருப்பதனால் துணைக்கூறுகள் பல்வேறு தொழில்களை ஆற்றுகின்றன. இனி நாம் அத்துணைக்கூறுகள் தொடர்பாக கலந்துரையாடுவோம். இங்கு நாம் முதலில் உயர் மின்னோட்ட மின் சுற்றுடைப்பான், முதன்மை சேவையுருகி ஆகிய துணைக்கூறுகளை பற்றி கலந்துரையாடுவோம். எமது வீட்டுக்கு விநியோகிக்கப்படும் மின்சாரம் முதலில் வருவது உயர் கம்பியுடன் பொருத்தப்பட்டுள்ள உயர் மின்னோட்ட சுற்றுடைப்பான் ஊடாகவாகும். அதன் பின்னர் உயர் மின்னோட்ட மின் சுற்றுடைப்பான் ஊடாக ஏனைய துணைக்கூறுகளுக்கு செல்லும். மேலும் இது 40 ஆம்பியர் வரையான உயர் மின்னோட்டத்தை கடத்தக்கூடியவாறு அமைக்கப்பட்டுள்ளதால் 40 ஆம்பியரை விட அதிகளவு மின்னோட்டம் பாயும் போது ஆளியின் நெம்பு கீழ் நோக்கி அசைவதன் மூலம் மின்னோட்டம் துண்டிக்கப்படும். எனினும் அவ்வாளியின் நெம்பை மேல் நோக்கி தள்ளினால் மீண்டும் மின் இணைப்பை பெறலாம். அதேபோல் பழைய மின் சுற்றுகளில் இதற்கு பதிலாக முதன்மை சேவையுருகி பயன்படுத்தப்படுகிறது. இங்கு காணப்படும் ஈய வெள்ளிய கலப்புலோக மெல்லிய கம்பியினூடாக குறித்த மின்னோட்டத்தை விட அதிக மின்னோட்டம் பாயும் போது கம்பி வெப்பமேறி உருகுவதனால் மின்னோட்டம் துண்டிக்கப்படும். இங்கு சேவையுருகி மூலம் உயிர் கம்பி மட்டும் தொடுப்பறுக்கப்படும். இவ்வுருக்கி கம்பிகள் கயோலின் பிடியில் அல்லது கயோலின் குழாயினுள்ளே பொருத்தப்பட்டிருக்கும். அடுத்து நாம் மின்மானி தொடர்பாக கவனத்தில் கொள்வோம். இங்கு உயர் மின்னோட்ட மின் சுற்றுடைப்பான் அல்லது முதன்மை சேவையுருகியூடாக வரும் உயிர் கம்பி, நொதுமல் கம்பி அடுத்து இணைப்புறுவது மின்மானியுடனாகும். மின்மானியில் பயன்பாட்டின் அளவுக்கேற்றவாறு பயன்படுத்தப்பட்ட மின்சக்தியின் அளவு கிலோவாட்டு மணித்தியாலத்தில் பதிவாகும். அங்கு பதிவாகும் அலகுகளுக்கேற்றவாறு நுகர்வோர் செலுத்த வேண்டிய கட்டணம் தீர்மானிக்கப்படும். மின்மானியிலிருந்து வெளிவரும் உயிர்கம்பி, நொதுமல் கம்பி அடுத்தடுத்தாக தொடர்புறுவது பிரதான ஆளியுடன் அல்லது தனிமையாக்கியுடனாகும். மின்மானியிலிருந்து வெளியேறும் உயிர்கம்பி, நொதுமல் கம்பி என்பன தனிமையாக்கி அல்லது முதன்மை சேவை உருகியுடனும்
பிரதான ஆளியுடனும் தொடுக்கப்படும். இங்கு தனிமையாக்கி 30 ஆம்பியர் உயர் மின்னோட்ட மின் சுற்றுடைப்பானாக தொழிற்படுவதோடு தேவையான எல்லா சந்தர்ப்பங்களிலும் இதில் காணப்படும் துவிமுனை ஆளியின் நெம்பை கீழ்நோக்கி இழுப்பதன் மூலம் வீட்டு மின் சுற்றின் உயிர் கம்பி நொதுமல் கம்பி ஆகிய இரண்டினதும் தொடுப்பகற்ற முடியும். இதேபோல் பழைய வீட்டு மின் சுற்றில் இச்செயற்பாட்டிற்காக 30 ஆம்பியர் சேவையுருக்கியும் துவிமுனை ஆளியும் கொண்ட பிரதான ஆளி பயன்படுத்தப்படும். இங்கு தனிமையாக்கி மூலம் உயிர் கம்பியும் நொதுமல் கம்பியும் தொடுப்பகற்றப்படும். வீட்டில் புனரமைப்பு வேலைகள் செய்யப்படும் போது திடீர் மின் விபத்துக்களின் போது மின்னை தொடுப்பகற்ற இவை உதவும். பிரதான ஆளியிலிருந்து உயிர் கம்பியும் நொதுமல் கம்பியும் தொடுக்கப்படுவது எச்சமான மின் சுற்றுடைப்பான் அல்லது தடக்கு ஆளியுடன் ஆகும். இங்கு எச்சமான மின் சுற்றுடைப்பான் பயன்படுத்தப்படுவது நபரொருவர் மின்தாக்குக்கு உட்படும் போது, பாதுகாப்பு பெறுவதற்காகவும் உயர் மின்னழுத்தம் ஏற்படும் போது மின் சுற்றையும் மின் சாதனங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஆகும். அதேபோல் மின் உபகரணம் ஒன்றில் வெளிப்புற உலோக கவசத்திற்கோ அல்லது புவிக்கோ மின் பொசிவு ஏற்படும் போது எச்சமான மின் சுற்றுடைப்பான் மூலம் சுயமாக மின் சுற்று தொடுப்பகற்றப்படும். மேலும் இது துவிமுனை ஆளியாக இருப்பதால் ஆளியை கீழே வழிப்படுத்தும் போது சுற்று தொடுப்பகற்றப்படுவதுடன் ஆளியின் நெம்பை மேலே வழிப்படுத்தும் போது மீண்டும் தொடுக்கப்படும். அடுத்து கம்பிகள் தொடுக்கப்படுவது பரம்பல் பெட்டியுடன் ஆகும். பரம்பல் பெட்டியிலிருந்து வீட்டில் நுகர்வுக்காக மின் விநியோகிக்கப்படும். அம்மின் விளக்கு சுற்றுகளுக்கும் குதை சுற்றுகளுக்கும் வழங்கப்படும். சாதாரணமாக வீடுகளில் மின்குமிழ்களை ஒளிரச் செய்வதற்காக பயன்படும் விளக்கு சுற்றுகளுக்கு வழங்கப்படும் உயர் மின்னோட்டம் 6 ஆம்பியர் அளவிருப்பதுடன் குளிரூட்டி சலவை இயந்திரம் போன்ற அதிகளவு மின்னை பயன்படுத்தும் உபகரணங்கள் தொடுக்கப்படும் மின் சுற்றுகளுக்கு 13 ஆம்பியர் மின்னோட்டம் வழங்கப்படும். பரம்பல் பெட்டிக்கு கிடைக்கும் மின் வீட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் விநியோகிக்கப்படுவது நுண் சுற்றுடைப்பான் மூலமாகும். நுண் சுற்றுடைப்பான் மூலம் அதற்குரிய மின்னோட்ட அளவை விட கூடிய அளவு மின்னோட்டம் பாயும் போது ஆளி கீழ்நோக்கி வழிப்படுத்தப்பட்டு சுயாதீனமாகவே மின் சுற்று துண்டிக்கப்படும். இதன்போது முழு வீட்டிலும் மின்னோட்டம் துண்டிக்கப்படாது. குறித்த மின் சுற்றில் மாத்திரம் மின்னோட்டம் துண்டிக்கப்படும். மேலும் இவ்வகையான மின் சுற்றுடைப்பானை பொருத்துவதற்காக விசேடமாக தயாரிக்கப்பட்ட பரம்பல் பெட்டியொன்று பயன்படுத்தப்படுகின்றது. இந்நுண் சுற்றுடைப்பான் மூலம் மின்கசிவு ஏற்படும் போது அதனூடாக கூடிய மின்னோட்டம் பாய்ந்து மின் சுற்று தொடுப்பகற்றப்படும். மின்னதிர்ச்சி ஏற்படும் போது நுண் சுற்றுடைப்பான் செயற்படாததுடன் செயற்படுவது எச்சமான மின் சுற்றுடைப்பான் ஆகும். பழைய மின் சுற்றுகளில் இதற்காக பயன்படுவது சேவை உருகிகளாகும். அங்கு விளக்கு சுற்றுகளுக்காக 6 ஆம்பியர் நுண் சுற்றுடைப்பானுக்கு பதிலாக 5 ஆம்பியர் உருகி பயன்படுத்தப்படும். 13 ஆம்பியர் நுண் சுற்றுடைப்பானுக்கு பதிலாக 15 ஆம்பியர் உருகி பயன்படுத்தப்படும். உருகி கம்பி உருகிவிடும் சந்தர்ப்பத்தில் அங்கு காணப்படும் கயோலின் பிடியை கழற்றி புதிய உருகி கம்பியொன்று பொருத்தப்படும். இக்காரணத்தால் தற்போது உருக்களின் பயன்பாடு குறைவடைந்தே வருகின்றது. மேலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நுண் சுற்றுடைப்பான் உருகிகளை உயிர்கம்பியுடன் இணைத்தல் வேண்டும். புதிய வீட்டு மின் சுற்றுகளில் தனிமையாக்கி எச்சமான மின் சுற்றுடைப்பான் பரம்பல் பெட்டி என்பன ஒன்றாக கவசமிடப்பட்டுள்ளதுடன் அது நுகர்வு அலகு என அழைக்கப்படும். வீட்டு மின் சுற்றிலுள்ள மற்றைய முக்கியமான துணைக்கூறு குதையாகும். இக்குதை உயிர்கம்பி, நுதுமல் கம்பி, புவித்துடுப்பு கம்பி ஆகியவற்றுடன் இணைக்கப்படும். மூவூசி செருகியொன்று குதையுடன் தொடுக்கப்படும் போது அங்கு அளவில் பெரிய ஊசியினூடாக மின்சாதனத்தின் வெளிப்புற உலோக கவசம் புவித்துடுப்பு கம்பியுடன் தொடர்பு படும். இத்தொடர்பு மின் கசிவின் போது உண்டாகும் விபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெற பொருத்தப்பட்டுள்ள இடது ஆளியின் செயற்பாட்டுக்கு உதவும். சில நவீன மின் சாதனங்களில் மின் கசியாத பிளாஸ்டிக்கினால் ஆன வெளிப்புற கவசம் இடப்பட்டுள்ளதால் அவற்றில் மின்னை வழங்குவதற்காக இரு ஊசி செருகி பயன்படுத்தப்படுவதோடு அவை புவித்துடுப்பு கம்பியுடன் தொடர்பு படுத்தப்படாது. இனி வீட்டு மின் சுற்றின் முக்கிய பங்கு வகிக்கும் தொடுப்பு கம்பிகள் பற்றி கற்றறிவோம்.
இங்கு தொடுப்பு கம்பிகள் மூலம் மின் சாதனங்களுக்கு தேவையான மின்னோட்டம் கொண்டு செல்லப்படும். அதற்காக பல்வேறு அளவுகளில் மின்னோட்டத்தை கொண்டு செல்வதற்காக பொருத்தமான குறுக்குவெட்டு பரப்பளவுள்ள செப்பு கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கமைய 5 ஆம்பியர் அல்லது 6 ஆம்பியர் விளக்கு சுற்றுக்காக 1 சதுர மில்லிமீட்டர் குறுக்குவெட்டு பரப்பளவுள்ள செப்பு கம்பி பயன்படுத்தப்படுகின்றது. இதேபோல் 15 ஆம்பியர் அல்லது 13 ஆம்பியர் குதை சுற்றுக்காக 1.5 சதுர மில்லிமீட்டர் குறுக்குவெட்டு பரப்பளவுள்ள செப்பு கம்பிகள் 7 இணைக்கப்பட்ட கம்பி ஒன்று பயன்படுத்தப்படுகின்றது. உயிர்கம்பிக்கு கபில நிறமுள்ள PVC காவலியுறை பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் நொதுமல் கம்பிக்கு நீல நிறமுள்ள PVC காவலியுறை பயன்படுத்தப்படுகின்றது. பழைய கம்பிகளில் இதற்காக முறையே சிவப்பு, கருப்பு நிற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டன. அதேபோல் புவித்தொடுப்பு கம்பிக்காக பச்சை நிறமுள்ள PVC காவலியுறை பயன்படுத்தப்படுகின்றது. நல்லது. நாம் இப்பொழுது வீட்டு மின்சுற்றில் அடங்கும் எல்லா துணைக்கூறுகள் பற்றியும் கலந்துரையாடினோம். இதுவரையில் நாம் அநேக விடயங்களை கலந்துரையாடியதால் அவை நினைவில் இருக்கின்றதா என கண்டறியும் பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். நல்லது. இப்போது நீங்கள் மேலே செயற்பாட்டில் ஈடுபட்டதனால் வீட்டு மின்சுற்றில் காணப்படும் துணைக்கூறுகள் தொடர்பான நல்லதொரு விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். இனி அவ்வறிவுடன் நாம் வீட்டு மின்சுற்றின் இன்னொரு முக்கிய பகுதியான மின்சுற்றின் தொடுப்புகள் தொடர்பாக கலந்துரையாடுவோம். வீட்டு மின்சுற்றுடன் மின்குமிழ்கள், குதைகள் என்பன எப்போதும் சமாந்தரமாகவே தொடுக்கப்படும். அதேபோல் ஆளிகள் தொடுக்கப்படுவது உயிர் கம்பிகளுடனாகும். இதனால் ஆளி திறந்திருக்கும் போது விளக்கு சுற்றை தொட்டால் மின் அதிர்ச்சி ஏற்படாது. குதை சுற்று தொடுக்கப்படும் விசேட முறையாக வளைய சுற்றை குறிப்பிடலாம். இங்கு எல்லா குதைகளினூடாகவும் இரு வழிகளில் இரு கம்பிகளினூடாக மின்னோட்டம் பாய்வதனால் குறைந்த குறுக்குவெட்டு பரப்பளவுள்ள கம்பிகள் பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது. வீட்டு மின்சுற்றின் தொடுப்புகளை பற்றி கலந்துரையாடிய பின் அடுத்ததாக மின்சுற்றின் முட்காப்புகள் தொடர்பாக கவனம் செலுத்துவோம். வீட்டு மின்சுற்றின் முட்காப்பில் பங்களிப்பு செய்யும் முக்கிய துணைக்கூறுகளாக எச்சமான மின் சுற்றுடைப்பான், நுண் சுற்றுடைப்பான் என்பவற்றை குறிப்பிடலாம். எனவே நாம் வீட்டு மின்சுற்றில் காணப்படும் முட்காப்புகள் எனும் தலைப்பின் கீழ் இது பற்றி கலந்துரையாடுவோம். வீட்டு மின்சுற்றின் பாதுகாப்பில் பங்களிப்பு செய்யும் முக்கிய கூறாக எச்சமான மின் சுற்றுடைப்பானை குறிப்பிடலாம். இதன் மூலம் மின் அதிர்ச்சி ஏற்படும் போதோ அல்லது வீட்டு மின்சுற்றில் மின்கசிவு ஏற்படும் போதோ மின்னோட்டம் துண்டிக்கப்படும். அவ்வாறே 30 ஆம்பியரை விடவும் அதிகமான மின்னோட்டம் பாயும் போதும் மின்னோட்டம் துண்டிக்கப்படும். இவ்வாறே நுண் சுற்றுடைப்பான் மூலமும் மின் சுற்றினூடாக அதிகமான மின்னோட்டம் பாயும் போதும் மின்னோட்டம் கடத்தப்படும். இத்துணை கூறுகளுக்கு மேலதிகமாக மேலும் முட்காப்பு நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் திரையில் காணப்படும். மேலதிக தகவல்கள் திரையை அழுத்துங்கள். இவ்வாறாக வீட்டு மின்சுற்றில் உள்ள முட்காப்பு உத்திகள் தொடர்பான கலந்துரையாடல் நிறைவு பெறுகின்றது. இப்பாடலையில் நாம் வீட்டு மின்சுற்று, அங்கு காணப்படும் துணைக்கூறுகள், அதேபோல் வீட்டு மின்சுற்றின் தொடுப்புகள் தொடர்பாக கலந்துரையாடினோம். அதேபோல் இறுதியாக வீட்டு மின்சுற்றில் காணப்படும் முட்காப்பு உத்திகள் தொடர்பாகவும் கலந்துரையாடினோம். அடுத்ததாக வீட்டு மின்சுற்று பற்றிய உங்கள் அறிவை மதிப்பிட இறுதியில் காணப்படும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அனுப்பிடுங்க.